வெல்கம் அட்ரஸ் கொடுத்து ஜோன் சேர்மன். மகிழ்வான மாலை வணக்கம். இன்று சங்கமம் கிளப்பு தலைவர் எம்ஜே ராஜேந்திர பிரசாத் மற்றும் செக்ரட்டரி எம்ஜேஎஃப் கேஆர் சந்தோஷ், ட்ரெஸரர் லைன் பி மீனாட்சி சுந்தரம் மற்றும் பிதாமகனாகிய பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். லைனஸும் சேர்ந்ததுக்கப்புறம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நம்மளோட மக்கள் நேரடியாக பார்க்குறேன். இல்லாதவங்களுக்காக முடிஞ்ச ஹெல்ப், சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ணுறேன், பெருசாக இல்லை. என்னோட வசதிக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதில் கிடைக்கிற ஆனந்தம் நம்ம கோயிலில் உண்டியில் போகிறதுலையோ மற்றலையோ எனக்கு கிடைக்கிறது இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இங்கே ஒரு கிளப்பு சார்பாக வந்து ஒரு விளையாட்டு போட்டி நடத்தி இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்தோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் வாங்கின 10th +2 இருக்கிறவங்களுக்கு வந்து டைட்டன் வாட்ச் ஒரு 6 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாங்கி கொடுத்தோம். நன்றி, வணக்கம். துடியலூர் கிளப், சங்கமம் கிளப் 2 சங்கமும் இணைந்து ஜோன் சேர்மன் ஸ்பெஷல் விசிட், ரீஜன் சேர்மன் ஸ்பெஷல் விசிட், இன்டர் கிளப் மீட்டிங், ஃபேமிலி கெட் டுகெதர் போன்ற முப்பெரும் விழாவை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மிஸ் யூனிவர்ஸ் தமிழ் செல்விங்க பொண்ணு பாடி பில்டிங்கில் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் எல்லாத்துலேயுமே சாம்பியன்ஷிப், சில்வர் மெடல், கோல்டு மெடல் எல்லாம் வாங்கி அடுத்தது இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதற்காக சங்கமம் சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து அந்த பொண்ணை ஊக்குவிக்கிறதுக்காக 1 லட்ச ரூபா வழங்குறாங்க. இன்றைக்கி சங்கமம் மட்டும் துடியலூர் கிளப் 2 சேர்ந்து இதே ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இந்த இன்டர் கிளப் மீட்டிங். இல்லைன்னா எப்போவுமே அவங்க தனித்தனியே நடத்துவாங்க 2 கிளப்பு. இந்த வருஷம் 2 பேர் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சர்வீஸுக்குன்னு அருமையான ரிப்போர்ட் சொன்னார் நிவாஸ், சூப்பர் சார். அதே மாதிரி சங்கமம் பார்த்தோன்னா அருமையான சர்வீஸுன்னு சங்கமம் சர்வீஸுங்கிற சிம்பிளுக்கு சொந்தக்காரர். அதே மாதிரி துடியலூர் கிளப் அப்படி தான் மலைநாடு மக்களுக்கு போய் சேவை சொல்கிறதுல அவங்க நம்பர் 1. அவங்க நிறைய ஃபாரஸ்ட் ஏரியாவில் போய் நிறைய சேவையில் பண்ணுவாங்க, அதெல்லாம் மறுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி 2 சங்கம் கூட அருமையான ஒரு எந்த கேலண்டர் ஈவெண்ட் செய்திருந்தால் டே பை டே அவங்க அப் டு டேட் வரைக்கும் பண்ணிகிட்டு இருப்பாங்க 2 சங்கமும். வாழ்த்துக்கள் சார், வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் லைன்ஸ் கிளப்புக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு லைன்ஸ் கிளப்புக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு குழப்பமான மனநிலையில் தான் வந்து பன்னீர்செல்வம் சாரை மீட் பண்ணேன். அவர்கிட்ட வந்துட்டு சொன்னேன், சார் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நான் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. என்னென்னமா பண்ணியிருக்கேன்னு டீட்டெயிலாக கேட்டார். எனக்கு இது வரைக்கும் எந்த உதவியும் கிடைக்கல, நான் வேர்ல்டு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு உங்களால் உதவி பண்ண முடியுமா? அதுக்கு சார் சரிம்மா அப்படின்ட்டு சார் என்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டார். அது என்ன கொஸ்டின்னா, கேம் உனக்கு எவ்வளோமா பிடிக்கும் அப்படின்னு கேட்டார். சார் நான் வேணால் உயிரை வேணால் விட்டுருவேன், ஆனால் என் கேமை வந்து என்னால் விட முடியாது, நான் கேம் பண்ணும்போது தான் என்னுடைய உயிர் போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சார்கிட்ட சொன்னேன். சார் என்னம்மா இது இப்படி சொல்கிறேன், சரி ஓகே நாங்கள்லாம் இருக்கோம்மா, உனக்கு கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுறோம், நீ கண்டிப்பாக நீ வேர்ல்டு பண்ணுமா அப்படின்னு சொன்னார். அதுக்காக சாருக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சொல்லும் போது கூட நான் ஏதோ சும்மா வாயில் சொல்கிறாரு போல இருக்கு, நம்மளுக்கு இவரும் ஹெல்ப் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது உண்மையாலுமே அவர் வந்து வாயில் சொல்லலை, நான் செயல்படுத்தி காட்டுவேன்னு சொல்லி செயல்படுத்தியிருக்காரு. அதுக்காக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஏஜுங்கிறது வந்து ஒரு நம்பர் மட்டும்தான். நம்ம எல்லோரும் ஏஜ் ஆயிடுச்சுன்ட்டு ஒரு இடத்துல முடங்கி கிடக்க வேண்டாம். ஏன்னா என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே நான் 33 வயசுக்கு அப்புறம் தான் பண்ணினேன். என்னுடைய 35வது வயசில் தான் வந்து நான் ஃபிட்னஸில் ஏஷியன் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன். என்னுடைய 38வது வயசில் தான் வந்து வெயிட் லிஃப்டிங்கில் வந்துட்டு நான் பிரான்ஸ் அண்ட் சில்வர் மெடல் ஏஷியன் லெவலில் வின் பண்ணியிருக்கேன். என்னோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி உண்மையாலுமே ஆண்கள் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய ஹஸ்பண்ட், ஏன்னா அவர் சப்போர்ட் பண்ணலைன்னா என்னால் போய் இந்த அளவுக்கு பண்ண முடியாது. பாடி பில்டிங்கெல்லாம் வந்துட்டு ஒரு யானையை கட்டி தீனி போடுற மாதிரி, ஃபுட்டுக்கே வந்து ஒரு 1000 ஒரு நாளைக்கு அந்த மாதிரி செலவு பண்ணவங்களும் ஒரு சார் தான்.
அது இல்லாத எங்கூட இப்போ சப்போர்ட்டுக்கு இருக்கிறவங்களும் சார் தான். கண்டிப்பாக ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்கிற மாதிரி என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி ஆண்கள் தான் இருக்காங்க. அதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லயன்ஸ் கிளப்புக்கு மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த விழா இதுபோன்ற ஒரு குடும்ப விழாக்கள் நமது அரிமா சங்கத்திலே தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற ஆவா எங்களுக்கு நிறையாக உள்ளது. இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும். செல்வனும் என்ன அவர் தலைவர் முருகன் 99 சேர்மன், ஸ்டீரிங் கமிட்டி சேர்மன், பசுமரத்தாணி போல எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டால் நீங்கள் ஒரு ஞானி. அதை புரிந்து கொள்ளுங்கள். பணம் வாங்கணுங்கிறதுக்காக இந்த இயக்கத்துக்கு ஏன் பணம் வேணும் எல்சிஎஃப் கேட்டிங்கன்னா, நான் நிறைய படிச்சுட்டு வருவேன், இப்போல்லாம் படிக்கிறதில்ல. ஒரே வார்த்தை சொல்லுவேன், என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரே இந்த எல்சிஎஃப் பாதி நேரம் இருக்கு. எல்சிஎஃப் ஏன்னா இந்த எல்சிஎஃப் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் மட்டும் உலகத்தில் இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய பிளைண்டு, தமிழில் சொன்னால் கண்ணு இழந்தவர்கள், கண் இல்லாதவர்கள் 2 மடங்காக இருப்பார்கள் என்று சென்சஸ் சொல்லியிருக்கிறது. பசங்க அண்ணா ஏன்னா இதுக்கே கொடுத்துருக்கீங்க, இங்கே லோக்கல் இருக்கிறது சோறு போடுங்க. அதுவும் பண்ணேப்பா, பர்த்டேக்கு பண்ணுறோம், என் புள்ள பர்த்டேக்கு பண்ணுறோம், பையன் பர்த்டேக்கு பண்ணுறோம், அப்பாவுக்கு பண்ணுறோம், எல்லாத்துக்கும் பண்ணுறோம், நீங்களும் பண்ணுறீங்க. இது பரவாயில்ல. எல்சிஎஃப் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய இது. விளம்பரம் இருந்தால் தான் நீங்கள் வாழவே முடியும். வேணும். இந்த பொண்ணுட்டு கேட்டேன், ஏமா 1 லட்ச ரூபா செக்கு சங்கமங்கலம் விழுந்து உனக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி கொடுத்துட்டா, நாங்கள் மெம்பர்லாம் 4-5 பேர் நின்றுனேன், வேண்டாங்கன்னு சொல்லிட்டு அதே இந்த பொண்ணு ஒரு கிளப்பில் ஒரு விழா எடுத்து அங்கே கொடுத்தா வாங்கிக்கிறேன்னா சரி, அவர்கிட்ட கேட்டிருக்கேன், மாப்பிள்ளையும் முடிவு பண்ணாங்களான்னு தெரியல, சரிங்கிறாங்க. என்னன்னா எல்லோருக்கும் பாராட்டும் புகழும் மோட்டிவேஷனும் கண்டிப்பாக வேண்டும். அதுதான் உங்கள் உயிரை பாதி வாழ வைக்கிறது. சாப்பாடு 2வது. லைன்ஸே முழு நேரமாக இந்த மாதிரி ஒரு லைன்ஸு எனக்கு உலகத்தில் அடையாளம் காட்டுறக்கே சில பேர் தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோட கணிப்பு தான் அது. பட் என் கணிப்பு என்றும் தப்பாது. மாமா அப்படி இங்கே கொண்டு வருவார். இவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொருள், அவருக்கு நல்ல பொருளாதாரம் இருக்குது, சஃபிஷியன்ட். பட் இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட்லாம் ஆகணும்னா பொருளாதாரம் பெருசாக வேணும், உங்களுக்கே தெரியும். இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டு மாமாட்ட மட்டும் பொருளாதாரம் இருந்திருந்தால் எனக்கு தெரிஞ்சு இன்டர்நேஷ்னல் ஒரு தடவை தான் ஆக முடியும். ஆனால் மாமா 2 தடவை ஆயிருப்பாருங்கிறது என்னோட கருத்து. பாரதி மாமா எப்போதுமே ஒரு சிம்பிளானவர். அந்த சிம்பிளிசிட்டி மாறாமல் இருக்காரு. ஆனால் எல்லாரும் கவர்னரான நிறம் மாறுறாங்க. தயவு செஞ்சு மாமா நீங்கள் நிறம் மாறாமல் கவர்னர் ஆகுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வணக்கம் மாமா. எங்கள் வீட்டு பிள்ளை நிறைய அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. தம்பிக்கு வாழ்த்துக்கள். ஜோன் சேர்மன் விஸ்வநாதன் வாழ்த்துக்கள். அடுத்து அனில் சிங் பொறுத்த வரைக்கும் சார், அவருக்கு தமிழ், அவர் பேசுகிற தமிழ் அழகாக இருக்கும். ஆனால் அவர் நினச்சிக்கிறார் அவருக்கு தமிழ் தெரியலன்னு சொல்லிட்டு. அவருக்கு எல்லாமே தெரியும் சார், ஆனால் ஒன்றும் தெரியாமல் தான் சொல்லுவார். அவர் கேப்டன் செக்ரட்டரியாக போட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அனில் சிங் அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த ப்ரோக்ராம் திறம்பட நடத்திய அண்ணன் ஏவிஎம் எப்போவுமே சேல் தான். இவர்கிட்ட நான் என் மனக்குறை போய் லைன்ஸை பற்றி சொல்கிறேன். இங்கே பாருங்க, 99 சொல்கிறாரு என்கிட்ட 1000 பேர் போவாங்க. உங்களை மாதிரி ஒரு பன்னீர்செல்வம் நிகராக 1000 பேர்த்துக்கு நிகராக நிற்பீங்க, இந்த இயக்கம் அழியாது. அன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு எனக்கு ஒரு ஆசான். எனக்கு பாராட்டுக்கலண்ணா, நன்றிண்ணா. தம்பி பாலகுரு, தம்பி உடையான் படைக்கஞ்சான். எங்கள் சங்கத்தில் பாலகுரு எந்த சூழ்நிலையும் என்னை விட்டு போல. எதிரிலும் நண்பன் அவனுக்கு. என்னை விட்டு போனவங்க என்னை 5 கிளப்பு போய் இன்றைக்கி அந்த 5 கிளப்பு கவலையே இல்லை. 100 தடவை என் கிளப்பை பிரிச்சுக்கோ, 100 கிளப்பு போடு. அதனால உனக்கு எக்ஸ்டென்ஷன் வருதா சந்தோஷம், அதனால இன்டர்நேஷ்னல் டெவலப் ஆதா சந்தோஷம். ஃபஸ்ட்டு நடராஜன் போனான். அவன் தான் இப்போ அங்கே கவர்னர் ஆகி இப்போ பிடிஜியாக இருக்கான் B1ல, வீனஸ் நடராஜன். அவனெல்லாம் நான் மோட்டர் வாங்கி பொழைச்சவன் தான். அவனை ஏன் அம்மாவன்னு சொல்கிறேன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால் அது அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் நடராஜ் தான் பஸ் போனப்போ என்னை கூட்டு முரியஸ் கேட்குறாரு, ஒரு கிளப்பை மில்லியனும் போட்டு தரேன் அவனுக்கு, உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கானே. இல்லைங்க, உங்களை போடுற வாழ்த்துறையில் வர்றீங்களான்னு கேட்டார். முதல் நாளாக போய் நின்னுங்க. அன்னைக்கு அந்த வயசில் கூட எனக்கு கால் புணர்ச்சியோ பொறாமையோ கிடையாது. நீங்கள் பொறாமையும் கால் புணர்ச்சி இருந்தால் நீங்கள் தேஞ்சு போயிடுவீங்க.
வளர மாட்டீங்க. எல்லோரும் வளரணும். உலகம் உங்களுக்கு நமக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும். சைக்கிளில் போகிறவனுக்கு ரோடு சொந்தம், பென்சில் போகிறவனுக்கு ரோடு சொந்தம். அதை நீங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கணும். இறுதியாக பாலகுருக்கு வாழ்த்துக்கள். பிரின்ஸ்கிட்ட வேலை வாங்குறது கஷ்டம், ஆனால் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக ஒரு வாடி. இந்த இன்விடேஷன் பாருங்கள் எப்படி இப்போ நல்லா பண்ணியிருக்காருங்களா. அதான், அதாவது பேசாமல் விட்டுறணும். நான் அவசரப்பட்டேன்னா கெட்டு போயிடும். ஓகே, இதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி எல்லாமே சொல்லியாச்சு. ஆக்சிடென்ட் ஆனது எனக்கு அதுலேருந்து தான் தெரியும். முன்கதையெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா கொஞ்ச நாள் தான் பழக்கம். அவங்க வீட்டுக்கு 2 தடவை போயிருக்கேன் மாப்பிள்ளையும் பார்த்து. அதாவது இந்த பொண்ணு வந்து 1 வருஷம் முன்னாடி பார்த்தேன், செம்ம கெத்தாக இருந்துச்சு. இப்போ இருக்கிறத விட இப்படி இப்படி இருந்துச்சு, பயில்வான் மாட்டி. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு பார்த்தா, என்னம்மா இப்படி ஆகிட்ட, எவ்வளோ ஒரு 4-5 கிலோ குறைஞ்சிருப்பியா, எப்படி இங்கே இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? நான் என்றைக்கும் 1 வருஷம் மாதிரி பார்த்தேன், நான் இப்போ கரெக்டாக சொல்கிறேன். என்னோடய ஞானம் அது, என்னோடய பவர், அதுதான் என்னோடய பவர். ஆமாங்க அப்படின்ச்சு. அப்புறம் உங்கள் கிளப்லேருந்து ஸ்பான்சர் பண்ணுவீங்களான்னு கேட்டுச்சு. ஒரு கதையை விட்டுருச்சு. 3.25 லட்ச ரூபா சர்வீஸ் பண்ணால் ஜூலை மாதம் சொன்னாங்க. அது 4 லட்சம் கணக்கு. அதில் விடுபட்டது தமிழ்ச்செல்வி 25,000 வேண்டான்னு சொல்லிடுச்சு. அவங்க வீட்டுக்கார் சொன்னாரா, அவங்க சொன்னதில் நீங்கள் இந்த காசு என்ன பண்ணுவீங்க, யார் யார் கொடுப்பீங்கன்னு சொன்னேன். ஏழைப்பாளையலுக்கு 5,000 கொடுப்போம் நாங்கள், உனக்கா 25,000 வாங்கி தரமான்னு சொன்னேன். அவன் பொண்ணு வேண்டான்னு சொல்லிடுச்சு. ஆனால் கனவு இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணும். ஆசியா விருது வாங்கிடுச்சு பேங்காங்கில் 2022 இல்லையாம்மா, 2022 ஆசியா வெண்கலமா, பிரான்ஸ் வெண்கலம், பிரான்ஸ் தான் வெண்கலம். பண்ணிக்கிறேன். இத்தனை பேர் இருக்கிற சபையில் திருப்பி சொன்னால் அவங்களும் சேர்ந்து தப்புன்னா சொல்லிட்டாங்க. இன்னிலேருந்து நான் கற்றுக்குவேன். ஒவ்வொரு இடத்துலையும் உண்மையை ஊற்றிட்டிங்கன்னா கற்றுக்கலாம். தெரிஞ்ச மாதிரி நடிக்காதீங்க. என்னை மகாதேவர் பாராட்டி பேசினார் 2001. பன்னீர்செல்வத்திடம் எனக்கு பிடித்த குணம், தெரிந்ததை 1,00,000 பேர்னாலும் தெரியும்னு சொல்லுவார். தெரியாத 1 கோடி பேர் முன்னாடி தெரியாதுன்னு சொல்லுவார். இது 1 கோடி 1 லட்சம் அவர் சொல்ல, அவர் 1000மோ 10,000மோ சொன்னார். நான் இப்படி பேசாத மோட்டிவேஷன் அதுக்காக சொன்ன. மகாதேவர் உங்களுக்கெல்லாம் தெரியாது, அவங்களுக்கெல்லாம் தெரியும். அண்ணனுக்கு அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவர் ஒரு கைடிங் லைன், இன்னொரு கைடிங் லைன் அண்ணன், 2 கைடிங் லைன் ஒரு கிளப்புக்கு. மகாதேவர் தான். பரமேஸ்வரன் சொல்லுவாடி, பன்னீர் மகாதேவர் மடியில் உட்காந்து பால் குடிக்கிறாரு. ஏன்னா நான் கற்றுக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு போவேன். அந்த மாதிரி தாங்க இருக்கணும். அதுக்கும் குரோசி சொல்லுவான், நீ எதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் கேட்குற? ஆனால் இவனுக்கு ஒன்றும் தெரியாது. மற்றவனுக்கு ஏகப்பட்ட பாலிடிக்ஸை கடந்து வரணும். இதெல்லாம் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு லைன் சுட்டு போகக்கூடாது. அதுக்கு போகணும். நீங்கள் டியூ கட்டால் நீங்கள் தான். மாமாவும் தடுக்க முடியாது, ஜிஆரும் தடுக்க முடியாது. நீங்கள் தான், நீங்கள் மெம்பர். உங்களை யார் தடுக்க முடியும்? யாரும் தடுக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தமிழ்ச்செல்விக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் நிறையா சொல்லியாச்சு. கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி வாழ்க வளமுடன், குடும்பத்தோடு உன்னோட டார்கெட்டு அச்சீவ்மெண்ட்டுக்கு சங்கமம் அரிமா சங்கம் தொடர்ந்து ஸ்பான்சர் செய்யும் என்ற உறுதிமொழியை கூறிக்கொண்டு, ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். இதுதான் வாழ்க்கை. வலிமையான சாதனைகள் எல்லாம் வலிமையால் செய்யப்பட்டவை அல்ல, விடாமுயற்சியால் செய்யப்பட்டவை ஆகும். மனதில் கொள்ளுங்கள். தமிழ்ச்செல்விக்கு பொருந்தும். தன்னை தாமே நம்புவதற்கு மற்றவர்களை நம்ப வைக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையின் தடைகள் அனைத்தும் ஒன்றுதான், ஆனால் அவற்றை கையாளும் விதம் வித்தியாசத்தை ஏற்படுகிறது. பல உறவுகள் நமக்கு முதலில் அழகான நேரத்தை கொடுத்து இறுதியில் ஆழமான காயத்தை கொடுத்து விட்டு செல்கின்றன. இது நிறைய பேர்த்துக்கு பொருந்தும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் புன்னகைக்க முடிந்தால் இந்த உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான இதயங்களை வென்றவர் நீங்கள்தான். எனவே எல்லாவற்றையும் புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள். இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதீர்கள். துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடுங்கள். அதுவே இறுதி வரை அன்பாய் இருக்கும். பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். உலகில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நீங்கள் வெற்றி பெற்ற மாதிரி மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். மாவீரன் நெப்போலியனுடைய வரிகள். வெற்றி பெற்றவனாக நீங்கள் காட்டிக்கொண்டாலே பாதி வெற்றி உங்களை வந்து சேரும். அடுத்து இங்கிலீஷா தமிழா 2 வச்சிருக்கேன். இங்கிலீஷ் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டெடிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டெசிக்னேஷன்.
Sincerity is more important than seniority. Values are more important than valuables. Mindset is more important than the marks. Efforts are more important than the results. Loyalty is more important than royalty. And finally, proper work is important than the paper work. என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல வேலை, மேடையில் இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் மாப்பிள்ளை பன்னீர்செல்வம் பேசி முடிச்சிட்டதுனால என்னுடைய பேச்சில் ஒரு பாதி பேச்சு கம்மியாயிடுச்சு. மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷம். விட்டுட்டு போயிடணும். லைன்ஸ் கிளப்பில் இருக்கிறவங்க உழைத்து சம்பாதித்து, நேர்மையாக உழைத்து சம்பாதித்து, தனக்கும் தன் குடும்பத்திற்கும் வைத்துக்கொண்டு மற்றவற்றை எந்த சமுதாயம் நமக்கு கொடுத்ததோ அந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த லைன்ஸினுடைய தாற்பயம். அதனால் எடுக்கப்பட்டதான் அந்த லைன்ஸினுடைய பேர். அதை நாம் உள்வாங்கி இந்த இயக்கம் சாதித்திருக்கின்ற சாதனைகள் உலகம் முழுவதும் ஏராளம் என்கின்ற நினைப்பில் திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி, உலகம் சார்ந்த இந்த இயக்கத்தில் நம்முடைய சமுதாயத்திற்கு என்ன தேவையோ அதனை செய்து இது போன்ற சேவைகளை எல்லாம் செய்து அவர்களை மகிழ்வித்து, அனைவரையும் மகிழ்வித்து நாமும் மகிழ்ந்திருப்போம். வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி